வள்ளலே அடியவர் யாமடிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி தீபஞ்சலி இறைமகனே தீபஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே யாமடிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி தூப அஞ்சலி இறைமகனே தூப அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே அடியவர் யாமடிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி அஞ்சலி இறைமகனே அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே அடியவர் யாமடிக்கும் ஆராதனை 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 காட்டப்படுகிறது. சிலுவை நாதர்
மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நோயாளிகளுக்கு மருந்தே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, தொழுநோயாளர்களின் ஆரோக்கியமே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, முடக்குவாதக்காரரின் பலமே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, பசித்தவர்களுக்கு உணவே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, தாகமுள்ளவர்களுக்கு ஊற்றே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, நிர்வாணவர்களின் ஆடையே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் பலியிடப்பட்ட கடவுளின் ஆட்டுக்குட்டியே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, எங்களை அழிவின் பிடியிலிருந்து காப்பாற்றும் நற்கருணையே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே, ஆன்மாவின் அடைக்கலமே எங்களை மீட்டெழும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். ஒவ்வொரு கடவுளுடைய தம திருத்துவத்தினுடைய சித்தமாக இருந்தது என்று புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே 3 வாசிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைக்கு நாம் கவனத்தோடு செவிமடுப்போம். திருச்சிலுவையிலே தந்தையினுடைய திருவுளமானது வெளிப்பட்டது, தந்தையின் திருவுளமானது மகனுக்கு சொல்லப்பட்டது, மகன் அதை ஏற்றார், மனிதனாக இந்த உலகிலே கன்னிமரியிடம் பிறந்தார். அதன் பின்பு அவர் சிலுவையிலே அறையுண்டு பாடுகள் படப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு ஆவியானவர் தந்தை கடவுளுடைய திருவுளத்திற்கு தேவையான மீட்பின் கனிகளை மக்களுக்கு கொடுத்தார். எனவே இந்த சிலுவையிலே தந்தை, மகன், தூய ஆவியினுடைய ஒரு கடவுளுடைய தம திருத்துவமானது விளங்குகிறது என்பதை புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதை நாம் வாசிக்க கவனமாய் பக்தியாய் கேட்போம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3-14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார்.
அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியுள்ளதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வதற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முற்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்படுகிறீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாத்தானிடமிருந்து அந்த துன்பத்திலிருந்து மீட்பை பெற்றுக் கொண்டது இந்த சிலுவையினால் மட்டுமே. இதை உணர்ந்தவர்களால் இப்பொழுது பாடப்படக்கூடிய இந்த பாடலுக்கு நாம் செவிமடுப்போம். வணங்கிடுவாயோ வணங்கிடுவாயோ
அழைத்தோம் குருகுலமே வருக. ஆண்டவன் அருளை பலியினில் தந்திட, ஆண்டவன் அருளை பலியினில் தந்திட குருகுலமே வருக. குருகுலமே வருக. ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உட்காருவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி சிலுவையை நம்முடைய தஞ்சை மறை மாவட்டம் முழுவதும் பயணம் செய்து, நம்முடைய பங்கிலும் பயணம் செய்து, இறுதியாக இன்று நம்முடைய ஊருக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த சிலுவை நமக்கு வெற்றியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, நிம்மதியை தருகிறது, விடுதலையை தருகிறது. இவையெல்லாம் மன்னித்து நம்மை மகிழ்ச்சி மிகு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் கிடைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருமுத்துக்கள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மானும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய் விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். இவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களின் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றார். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி கட்டுப்பட்டோரின் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வானக தந்தையை நோக்கி அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். தீமைகள் அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திடமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் சீடர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவை மீது வைத்திருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமை, மகிழ்ச்சி, நிறைவு, வாழ்வின் முன்னேற்றம், எப்பொழுதும் இச்சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நிறைவாய் தந்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் சேர்ந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதி அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
ஏதோ இறைவனுடைய செம்மறி கல்வாரியில் தன்னையே ஒப்புக் கொடுத்து இந்த நற்கருணையின் வழியாக தொடர்ந்து நம்மிடம் வாழ வருகின்ற தெய்வம், நம் இதயத்தில் எழுந்து நம்மை நிறைவு செய்கின்ற தெய்வம். இவர் கொடுக்கும் இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயர்த்தின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் திருச்சிலுவையினால் ஆசிரியர் பெறுவதற்கு முன்னால் சில நிமிடங்கள் உட்காருங்கள். நன்றி சொல்லி வேறும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிலுவையை உற்று பார்த்து இந்த திருப்பலி முழுவதும் நாம் வேண்டிக் கொண்டவற்றை இறுதியாக இந்த சிலுவை பீடத்தில் வைப்போம், கல்வாரி பீடத்தில் வைப்போம். எப்படி கடைசி நேரத்தில் கூட குணமாக்க மனதை நிறைவாக்க முடிந்த ஆண்டவர் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆசிரியரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் தம் திருச்சிலுவையின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து நிறைவு பெற செய்வாராக. சிலுவையை கண்முன் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியவர்களே, ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒன்று, சிலுவை அவங்க யாரும் தொடர்பு திட்டம் அங்கிட்டு போய் நின்றுதாங்க. இப்போ கூட்டம் போயிடுவாங்க எல்லாம்.
சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ